ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். திமுக அதிமுக ரெண்டுமே பெரிய பிரச்சனை. அதில் முக்கியமாக இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இல்லை, எல்லாமே பிரச்சனையாக தானே இருக்குது தமிழர்களுக்கு இந்த நாட்டில். கொள்கைன்னு ஒன்றே இல்லையே, ரெண்டு கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கைன்னு ஒன்றே இல்லை. கொள்கை என்பதே கை கொள்ளும் அளவு கொள்வது தான் கொள்கை. அதுதான் அந்த ரெண்டு கட்சிக்கும் கொள்கை, வேறு ஒரு கொள்கையும் இல்லையா. நிறைய மக்களின் வளத்தை, மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை சுரண்டி லஞ்சம் ஊழலாக பெறுவது, பல லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்குவது, ஒதுக்குவது, அந்த பணத்தை பாதுகாக்க கடைசி வர பதவியிலே இருப்பது. இதை தவிர வேறு ஏதாவது தத்துவம் இருக்கா ரெண்டு கட்சிக்கு? ஜனநாயகம் சமமாக சரியாக எல்லாருக்கும் இல்லை. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அழிச்சிருங்க. அண்ணன் எம்ஜிஆர் நினைவிடத்தில் ரெட்டை இலை இருக்குது, எல்லா சுகத்துலேயும் ரெட்டலையும் உதயசூரன் எழுதி கிடக்குது. அவங்க இதெல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க. எனக்கு சின்ன இன்னைக்கு தான் கிடைக்குது. எனக்கு இடுப்பு கீழே விளங்காது. அவன் தினம் உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறான். ரெண்டு பேரையும் ஒரே கோட்டில் ஓடுன்னா எப்படி? 65 வருஷமாக சின்ன வச்சுருக்கவனும் 65 நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுக்குறவனையும் ஒன்றா ஓடுறான்னா எப்படி? என்ன ஜனநாயகம் அது? அழிச்சிருங்க. அமெரிக்கா மாதிரி அழிச்சிட்டு எனக்கு ஒரு 28, அவருக்கு 38 அல்லது இந்த 2,01,000 கூட எனக்கு கொடுத்து விடுங்க, ஒரு எண்ணெய் கொடுத்துருங்க எல்லாருக்கும். மொத்தமாக எவனுக்கும் சின்னம் கிடையாது, புதுசாக சின்னம். அவனுக்கு 101, ரொம்ப முன்னாடி இருக்கிற கட்சி 1ன்னு கூட அவனுக்கு 1. நாங்கள் 1,01,000 கூட இருந்துட்டு போகிறோம். அதானே சரியான சமமான ஜனநாயகம் தானே. அப்போ வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிற ஒரு நிலையத்தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இருக்கிற கட்சி அப்படின்னா ஒரு சட்டம் போடுங்க, இனிமேல் யாரும் புதுசாக கட்சி தொடங்காத. இலவசத்தை ஒழிக்கிறதா எங்களுடைய நோக்கம். நான் தனி மனிதன் கையேந்தனா பிச்சை, என் இனம் மொத்தமும் சேர்ந்து கையேந்தனா அது பிச்சை இல்லாமல் எப்படி இலவசமாகும்? இலவசம்ங்கிறது ஒரு திட்டமே கிடையாது, அது ஏமாற்று. இலவசம்ங்கிறதே நான் உலகத்துக்கு சோறு போட்டவன், நான் ஈக்கி எறும்புக்கும் இறையாக இருக்கணும்னா அரிசி மாவில் கோலம் போட்டவன், எல்லாம் கல்லில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் உலக பேரினம் தன்மானத்துக்காக தான் நான் உயிரே விட்டவன். என்னை நான் தினம் உழைக்கிறேன், தினம் காடு மேலே வேலை செய்கிறேன். எனக்கு எதுக்கு இலவசம்? எனக்கு இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாமல் என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுதான் ஆட்சி, அதான் சரியானது. அந்த ஆட்சியை கொண்டு வரதான் நாங்கள் பார்க்குறோம். எதுக்கு இலவசம்? இலவசம் கொடுக்குற உங்களுக்கு தெரியுது, இப்படி இலவசம் கொடுக்குறாங்க, அது பணத்தை கொடுத்து வாக்க பறிக்கிறாங்க, அது சரியில்லைன்னு தெரியுது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. யார் ஒழிப்பா? யார் செய்வா? யாராவது ஒருத்தர் செய்யணும்ல, நாங்கள் செய்கிறோம். அந்த நிலையில என் மக்களை நீங்கள் வச்சிருக்க, அந்த நிலையில் என் மக்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அதான் இங்கே இருக்கிறது. மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, மக்களை பிச்சைக்காரனை வச்சுருந்தா பசிக்கு என்ன பண்ணுவான்? கையெந்த தான் செய்வான். இத்தனை ஆண்டுகளில் ஒருத்தர் இலவசம் ஒரு தடவை பெறுறான், அடுத்த தடவை எனக்கு வேணாம், நான் என் வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, 2 ரூபாய்க்கு அரிசி. ஐயா கலைஞர் ஆட்சியில் 2 ரூபாய்க்கு அரிசி. திருப்பி அடுத்த தேர்தல் அறிக்கையில் 1 ரூபா அரிசி, 1 ரூபா அரிசி. இப்போ அந்த அரிசி காசு இல்லை, இலவசம். 1 கிலோ அரிசி நீ இலவசமாக தர்ற, நீ 1 கிலோ மண்ணை இலவசமாக தாவேன் பார்ப்போம். அப்போ என்னுடைய வெம்பாடு விட்டு உழைக்கிற வேளாண் பெருங்குடி மக்களின் உழைப்பை அவமதிக்கிற செயல் இல்லையா அது? நான் 6 மாதம் காட்டிலையும் மேட்டிலையும் வெயிலையும் பனியிலையும் மழையிலையும் நனைஞ்சு வெம்பாடு விட்டு நான் வேர்வை ரத்தம் வேர்வையாக ஊத்துறதுக்கு நான் உடம்பெல்லாம் உப்பு பூக்க நான் கருமாயப்பட்டு காடு மேடில் விளைஞ்சு விளைவிச்சு கொண்டாந்து அரிசியை கொடுத்தா அது இலவசம், ஒரு மதிப்பும் இல்லை. அரிசி 1 கிலோ கொடுவேன், இந்த மண்ணை 1 கிலோ இலவசமாக அவமதிக்கிற செயல் அது. அதனால நமக்கு இது இப்போ நீங்கள் போன ஆண்டு இலவசம் கொடுத்தீங்க, இந்த ஆண்டு வேணாம்னு எவன் சொல்கிறானா? இலவசமாக 1 ரூபாய்க்கு அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியுங்கிற நிலையில் வச்சுருந்தீங்க ஒரு இன மக்களை. இப்போ அதுவும் இல்லை, 1 ரூபா கொடுத்து வாங்க வக்கற்ற நிலை கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. இலவசமாக போடணும் அரிசி. அந்த அரிசியை ஒரு தடவை ஐயா கலைஞரையோ அம்மா ஜெயலலிதா ஒரு தடவை சாப்பிட சொல்லுங்கள் அந்த அரிசியை. எங்கள் வீட்டு கோழிக்கு போட்டால் திங்காமல் ஓடிடுது. எந்த கட்சியும் சாதனையை பற்றி பேச முடியாது. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னேன், இலவசமாக அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியுங்கிற நிலையில் என் இன மக்களை வச்சது வேதனையா சாதனையா? வேதனையா சாதனையா? எல்லாம் இலவசம். மாவரைக்கிற எந்திரம். ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய சாதனைகள் அப்படின்னு பல விதத்தை அவங்க கருத்துக்களை வெளியிடலாம், அவங்க பத்திரிகை செய்தியா இருக்கலாம் எல்லாத்தையும். இப்ப
இதுல வந்து நீங்க வந்து எதை முன்வைக்க போறீங்க? நான் மக்களுக்கு இவ்வளவு இத்தனை வருஷமா இந்த பாதையில வந்து இத்தனை வருஷமா நீங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அணுவுல பிரச்சனை, எனக்கு கச்சத்தீவு மீட்பு ஒரு பிரச்சனை, காவிரி நதிநீர் உரிமை ஒரு பிரச்சனை, மீத்தேன் எரிகாற்று ஒரு பிரச்சனை, இன்னைக்கு கையில் எரிவாயு குழாயை பதிக்கிறது ஒரு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. இந்த பிரச்சனையில் யாரோட ஆட்சியில் வந்தது? தினா விவசாயி போராடிக்கிட்டு இருக்கான். அந்த மீத்தேனை விட்டுருங்க, இந்த கையில் எரிவாயை புதைக்காத, இந்த கச்சத்தீவை திருப்பி எடு, தினம் போராடுறான். என் மீனவன் போராடுறான், வேளாண்குடி மக்கள் போராடுறான், அணுவுலைக்கு எதிராக போராட்டம். இதெல்லாம் யாரோட ஆட்சியில்? இந்த நீற்றின் ஆய்வுலாம் யாருக்கும் தெரியாமல் வந்து மலையை குடைஞ்சி இது பண்ணுறான்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் இருந்துச்சா? கையில் எரிவாயுவுக்கு அனுமதி கொடுத்தது யார்? யார் கொடுத்தது? மீத்தேன் எரிகாற்று கையெழுத்து போட்டது யார்? கச்சத்தீவு பறி கொடுக்கும்போது பேசாமல் இருந்துட்டு இப்போ ஒவ்வொரு தடவையும் கச்சத்தீவு மீட்போம்னா எத்தனை தடவை மீட்பீங்க? ஒரு காரணம் இல்லை. நீ கேரளாவிலேருந்து எப்படி கொண்டு வர? எனக்கு அதில் ஒரு பயனும் இல்லை. உனக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்குமான பலனுக்கு தான் அது போகுது. கேரளாவில் இருந்து என் நிலத்துக்கு வரும்போது தேசிய நெடுஞ்சாலையில் குழாய் வருது, என்னிலிருந்து கர்நாடகாவுக்குள்ளே போகும்போது தேசிய நெடுஞ்சாலைக்குள்ளே குழாய் போகுது. ஏன் வயலில் மட்டும் என் நெஞ்ச ரெண்டா பிளந்த மாதிரி நஞ்ச நிலத்துக்களை பிளந்து ஏன் கொண்டு போகிறாங்கிறதான் இப்போ இங்கே கேள்வி. நீங்கள் எரிவாயுவை கொண்டு போக வேணான்னு நான் சொல்லலை, அதே போல் தேசிய நெடுஞ்சாலையில் பதிச்சு கொண்டு போங்கிறதா நான் சொல்கிறேன். மீத்தேனுக்கு இல்லை, கெயில் தானே நீங்கள் கேட்குறீங்க. அந்த திட்டத்தை நான் எதிர்க்கலை, நீ கொண்டுகிட்டு போ ராஜா, ஆனால் தேசிய நெடுஞ்சாலை வழியே கொண்டு போ. மற்ற மாநிலங்களுக்கு பாதிப்பறாமல் எப்படி எடுத்துகிட்டு போறியோ அப்படி நீ ஏன் நிலத்துலையும் கொண்டு போன்னு நான் சொல்கிறேன். நீ ஏன் நிலத்துக்குள்ளே கொண்டு போகிறத நான் எதிர்க்கிறேன். நான் மரம் வைக்க முடியாது, நான் ஒரு பயிர் நட முடியாது. ஒரு வேளை அதில் என்னன்னா எந்த பாதிப்பும் விவசாயிக்கு வராதுன்னு நீ சொல்கிற. ஆனால் ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது விவசாயி தான் பொறுப்பு இருக்குனுங்கிற, நிலத்துக்கு சொந்தக்காரனே பொறுப்பு இருக்குனுங்கிற. பாதிப்பு ஏற்படாதுங்கிற, ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்படாதுன்னா அப்புறம் ஏற்பட்டால் அப்படின்னு ஏன் சொல்கிற? அதுக்கு குற்றத்துக்கு அப்படி ஏற்பட்டு ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கு மரண தண்டனை வரை கொடுக்கலாம்னா என்னது? எப்படி என் நிலத்தையும் நீ எடுத்துக்கிடுவ? அதில் கசிவு ஏற்பட்டு பிரச்சனை வந்தால் நான் தூக்கில் தொங்கணும்னா இது எப்படி பொறுத்துக்கிறது? அதாங்க வேலையற்ற வேலை. சொல்லும் போதே திமுக என்ன சொல்லியிருக்கணும்? கேரளா இருந்து அப்படி கொண்டாடி அப்படி கொண்டு போன்னு சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டு இப்படி இப்போ வந்து பல கட்சிகள் போராடுதுன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் கொண்டு வந்துட்டான் அந்த குழாயை. தெரியாதா? ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு தெரியாதா? எப்படி கொண்டு போறீங்க? கையில் எரிவாயு கேரளாவிலேருந்து எப்படி வருது? அப்படியே கொண்டு போ, அவ்வளோதானே. எங்களை வேலை இல்லாத வெட்டி பையன் மக்கள் மாதிரி தினம் நாங்கள் போராடிட்டு சாகணும். யாரு இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்தது? யாரு? இவங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சா? தெரியும்ல. மீத்தேன் எரிகாற்றுக்கு என்ன சொல்றாரு ஐயா ஸ்டாலின்? நான் தெரியாம கையில் திட்டேங்கிறாரு. சொல்றாரா இல்லையா? அவரு லட்சக்கணக்கான ஏக்கர் பாலாகிற ஒரு திட்டம் அது. கடைசி வரை எங்க அப்பன் போராடி செத்தான், கடைசி மூச்சு வரை நம்மாழ்வார். எல்லா கட்சிகளும் தமிழர் நலனுக்காக நாங்கள் போராடுறோம், தமிழர் உரிமைக்காக போராடுறோங்குது, அதை ஏற்கிறோம். ஆனால் தமிழர் நலன்லேயே தமிழர் உரிமையிலேயே மிக முதன்மையான நலன், மிக முதன்மையான உரிமை அவர் நிலத்தை ஆள்றது தான். அந்த உரிமையை கொடுத்துருங்க, நீங்கள் யாரும் போராட தேவையில்லை, நாங்களே சரி பண்ணிடுறோன்றோம். ஏன் என் பிள்ளை பால் கட்டணத்தை குறைங்குது, பேருந்து கட்டணத்தை குறைங்குது? எங்கள் கையில் அதிகாரம் இருந்துச்சா ஏன் என் மக்கள் வந்து அவசியம் இருந்தா? ஆசிரியர் பெருமக்கள் இந்த அல்லாடிட்டு இருக்கான் பாருங்க, ஆயிரக்கணக்கில். ஏன் வருது இந்த போராட்டங்கள்லாம்? மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கையில் எடுக்காத போது அந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. அந்த நிலையிலிருந்து வர்ற பிள்ளையை தான் நாங்கள். இப்போ வந்து திமுக பொறுத்தளவில் வந்து அவங்களுடைய பலத்தை உறுதிப்படுத்துறதுக்கு நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தாரு. அது ஒரு திட்டம்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. நமக்கு நாமே இவ்வளவு காலமா அரை நூற்றாண்டுகளா அந்த கட்சி அதன் தலைமை நமக்கு நாமே தானங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. புதுசா வந்து நமக்கு நாமே, கட்சி தலைவர் நாமே, பொருளாளர் நாமே, இளைஞரணி நாமே, மகளிரணி நாமே, மத்திய அமைச்சரும் நாமே, மாநில அமைச்சர்களும் நாமே, நமக்கு நாமே. புதுசா ஏதோ நமக்கு நாமே ஆளுமா இங்க பாருங்க. எப்படி விழிப்புணர்வு? எப்படி இந்த ஆளுமா டோலுமா சட்டம் ஒழுங்கு அவுட்டுமா? அதான் விழிப்புணர்வா? விளம்பரம் ஆளுமா டோலு யார் சொல்றா? அடுத்த ஆட்சி அமைக்கும் போது இதை பண்ணுவேன்னு யார் சொல்றது? என்ன சொல்ற? ஒரு அமைதியா ஒரு இது சொல்லுங்க, என்ன செய்யறன்றாங்க?
இப்ப வந்து லோகாயுக்தா கொண்டு அவங்க மேலதான் போடணும் லோகாயுக்தா. லோகாயுக்தா கொண்டு வர்றது யாருன்னு தெரியும்? நம்ம எல்லாரும் சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கிறதா? எங்க ஊர்ல சாவுக்குற மார்ல அடிச்சாலுவான், மார்ல அடிச்சு எப்படி எழுவான் தெரியுமா? ஐயோன்னு அப்படி பல பேர் நான் தான் மாற்று. வடிவேல் சொல்லுவார் 400 அப்படிதான் 400 அப்படிதான். அதை மாத்தி சொல்லணும். அவங்களோட பூரண மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான திட்டங்கள் பட்டியலிட்டு அவங்க சில திட்டங்களை சொல்றாங்க. அதே மாதிரி வந்தால் கொண்டு வருவோம். வந்த போது ஏன் செய்யல? வந்தால் இப்ப மணிவடி வந்தால் செய்வீங்க, வந்த போது ஏன் செய்யல? தமிழகத்துல அந்த அளவுக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 5 முறை வந்தியல்ல, வந்தால் அப்படின்னா இத்தனை பிரச்சனையை வச்சு முன் வச்சு போராடுறான்ல, இதுக்கு திமுகவுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? சரில கேள்வி என்னன்னா, அவங்க வந்து ஏற்கனவே ஒருவேளை அவங்க ஆட்சி காலத்துல இந்த மாதிரி மது வந்து ஒரு பிரச்சனையா தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். இப்போ வந்து தமிழர் இல்ல தானே? கட்சியில பேர் ஒரு நிமிஷம். நீங்க தமிழர்னா உங்க இனம் சாகும்போது உங்களுக்கு உறக்க வருமா சொல்லுங்க. முடியாதுல்ல. எப்படி கருணாநிதிக்கு நிம்மதியை தூக்கம் வந்துச்சு எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில்? என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி எப்படி உனக்கு அனுபவிக்க முடிஞ்சது? போரில் செத்தேன் ஐயா தூங்கினாரு, நீரில் செத்தேன் அம்மா தூங்கினாங்க. 2 பேரையும் ஒழிச்சா தானே நாங்கள் தூங்க முடியும். ஏற்கனவே ஆண்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து இப்போ 4.5 கோடியோ நம்ம கடன்றாங்க. 4.5 லட்சம் கோடி இல்லை கூடிருச்சுன்றாங்க. 2 லட்சம் கோடியா? 2 லட்சம் கோடி ஐயா கலைஞர் ஐயா வீட்லேயும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆள்கள் வச்சிருக்க பணத்தை எடுத்தா இந்தியா பட்ட கடன்லேயே பாதி அடைச்சிடலாம். ஏன் சாத்தியம் இல்லை? நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? அதில் நமக்கு தேவையான அளவுக்கு பொருளை ஈட்டுவதற்கான எல்லா வளமும் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது என்ற சட்ட வரைவு முதல்ல அவசியப்படுது. இது உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானதாக மாறி நிற்குது. இப்போ என்னுடைய பனையில் ஒரு கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு அமெரிக்காவில் விற்கிது, 1000 ரூபாய்க்கு. அப்போ இந்த கருப்பட்டி பனை அதிகமாக இருக்கிற ராமேஸ்வரம், ராமநாதபுரம், இல்லை தென்னை அதிகமாக இருக்கிற கன்னியாகுமரி, அந்த கோவை, பொள்ளாச்சி, அங்கங்கே அந்த வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி அதில் இருந்து பெருக்கிக்கொண்டே வரணும். இப்போ உதாரணமாக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டியாக நிறைய தொழிற்சாலைகளை நிறுவி விட்டுருவேன். அந்தந்த பகுதியில் வேலை இல்லைங்கிறதே வராது. இப்போ உதாரணமாக அதுதான் நான் தேசிய முதலாளிகளை உற்பத்தி செய்வேன்றனே. எப்படி செய்வேன்னா, உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பெரும் முதலாளிகளை கூட்டுவேன், ஒரு மாநாடு போடுவேன். அவனை இங்கே முதலீடு செய்ய வைப்பேன். ஆளை நீ தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்னு என் பிள்ளை சொல்லிட்டு இருக்கான். முதலாளியே தமிழன் ஆகிட்டான்னா தமிழ் படித்தா வேலை கிடைச்சிடும். இப்போ கொரியன் முதலாளி, ரஷ்யன் முதலாளி அமெரிக்க ஃபோர்டு கம்பெனிலையும் ஹொண்டாயிலையும் போய் வேலை செய்யும்போது என் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரிஞ்சால் பயன் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, கூட்டு முதலாளிகளை உருவாக்கும். 1000 கோடி முதலீடு செய்கிறதுக்கு ஒருத்தட்டே 1000 கோடி இல்லையே அப்படின்னா, தேசிய முதலாளியில் கூட்டு முதலாளிகளை உருவாக்குறது. 10 கோடி அவர் போட முடியும், 20 கோடி அவர் போட முடியும், 50 கோடி போட முடியும். அப்படிங்கும்போது அவரவர் ஒரு 100 முதலாளி, 200 முதலாளி, கூட்டு முதலாளி, அரசும் தன்னை ஒரு பங்குதாரராக இணைச்சிக்கிறது. நீ என்ன செய்கிற 20,000 கோடி இலவசம் கொடுத்துட்டு 30,000 கோடிக்கு சாராயம் விற்றுட்டு 4,500 கோடிக்கு அதானிக்கு எதுக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க? சோலார் மின் உற்பத்தியை செய்கிறதுக்கு என் ஊர் கமிதியில் நீ 5000 ஏக்கரை எடுத்துக்கிட்டு நீ அதானிக்கு என் ஒப்பந்தம் போடணும். அரசு செய்ய முடியாதா? தமிழ் தேசியத்தில் ஒரு பெரும் முதலாளி இல்லையா? அதானிக்கு எதுக்கு கொடுக்கணும்? எனக்கு எதிரி கருணாநிதியும் ஜெயலலிதா தான். புரியுதா? நீங்க நான் சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சீமான் உங்களுக்கு கொசு கடிக்குதுன்னு இருக்கீங்க. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. அதிகமா அந்த போலி வாக்காளர்னு பேசிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். ஏன் பேச தெரியுமா? அதுதான் அது ஆரம்பிச்சது. ஐயா சொல்றாங்க பாருங்க, தமிழ்நாட்டை மீட்க
என்னால் தான் முடியும். ஏன்னா அடமானம் வச்சது அவர் தான், அவருக்கு தான் தெரியும் எங்கே இருக்கு. போராடி வெல்வதற்கான காலம். அதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, நீ கோயில்களில் வந்து ஆடு மாடை தான் பழிக்கிடுறானே வெளியே சிங்கங்கள் அல்லன்றாரு. நாங்கள் சிங்கம் இல்லை, புலிகள், அது விடுதலை புலிகள். நம்ம புலம்பிக்கொண்டே நிற்கிறதுக்கு இல்லை. அது அவன் அப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டான்னு. நாங்கள் உதாரணமாக பெருந்தலைவரை, ஐயா ஜீவானந்தத்தை, தோழர் சிங்காரவேலரை, ஐயா கக்கன் போன்ற பெருமக்களை முன்மாதிரியாக கொண்டு வந்து வாரோம். கருணாநிதி ஜெயலலிதாவை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளை இல்லை. நான் சீருடை தவிர வேறுடை அணியாமல் எளிமையாக வாழ்ந்த ஒரு தலைவனுடைய பிள்ளை. நாங்கள் புரியுதா, 6 தோட்டானாலும் எண்ணி கொண்டு போய் 3 தோட்டாவை சட்டப்பில் வச்சுட்டு 3 தோட்டாவை போட்டு சண்டைக்கு போன ஒரு வீரனுடைய பிள்ளைங்க நாங்கள். அதனால் ரொம்ப வறுமையில், ரொம்ப ஆழ்நிலையிலேருந்து ஒரே ஒரு கால் சட்டை தான் எனக்கு இருக்குது. நான் படிக்கும்போது ஒரு கால் சட்டை, அதை நனைஞ்சு காய வைக்க முடியாமல் அந்த மாதிரி அடுப்பில் அம்மா கூழ் கிண்டும் போது அந்த அடுப்பில் அப்படி காட்டி அதை அரை ஈரத்தோடு அப்படி போட்டுட்டு போய் படித்தேன். அதனால் நான் வந்து பெரிய ஏன் ஆடு மாடை சொன்னால் ஆடு மாடு மேய்ச்சேன். நான் ஆடு மாடு மேய்ச்சேன். அது என்னன்னு எனக்கு தெரியும். இயற்கை வேளாண்மைன்னு எல்லாம் வாயிலேயே பேசுகிறீங்க. ஆடு மாடும் புழுக்கையும் ஜனியும் போட்டால் தானே இயற்கை வரும். அப்புறம் அதை வளர்க்காம எப்படி இயற்கை வரும்? இயற்கை வேளாண்மை எப்படி கொண்டு வருவீங்க? இயற்கை வேளாண்மை எங்கேருந்து வரும்? அப்போ அதனால நாங்கள் எளிய மக்கள், அவங்க பிள்ளைங்க தானே. அதனால தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சின்னு நாங்கள் முன் வைக்கிறோம். சாதிக்கு எல்லா சாதிக்கும் வாக்கு இருக்குங்கிறாங்க, எல்லா மதத்துக்கு வாக்கு இருக்குங்கிறாங்க, இந்திய தேசிய உணர்வுக்கு வாக்கு இருக்குங்கிறாங்க. பாரதிய ஜனதா ஒரு மத உணர்வு, தேசிய உணர்வுன்னு சொல்லுது. இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு இருக்குங்கிறாங்க. தமிழர்னு ஒரு இனம் இருக்குது இல்லை, அவனுக்கு வாக்கு இருக்கா இல்லையா? அதை பார்க்கறதுக்கு நான் தனிச்சு நின்னா தானே தெரியும். என் மொழிக்கும் இனத்துக்கும் ஒரு உணர்வு இருக்கா? எல்லா தமிழனும் இறந்துட்டானா, இல்லை இன்னும் மானத்தமிழர் பெருங்கூட்டமாக இருக்கானா? அது ஒரு தேர்வு வச்சு பார்ப்போமே. இந்த தேர்தலில் பார்ப்போம் அந்த பரீட்சை. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.